சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற மிக மிக முக்கியமான விடயம், ஆசியாவிலிருந்து வானிலிருந்து விழுகின்ற போர் விமானங்கள் ஏன் விழுகின்றன, எதற்காக விழுகின்றன, இதற்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்ன என்பது பற்றி தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் சமீப காலமாக பல போர் விமானங்கள் விபத்திற்கு உள்ளாகி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது எதற்காக என்ற கேள்வி தற்போது பரவலாக பேசப்பட்டும் வருகின்றது. பல ஊடகங்களில் பல தகவல்கள் இது பற்றி வெளிவந்தாலும் சர்வதேச ஊடகங்கள், சர்வதேச ஆராய்ச்சியாளர்களின் கணிப்பின் அடிப்படையில் சில அதிர்ச்சியூட்டும் காரணங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக பழுதடைந்த விமானங்களும் பராமரிப்பு குறைவுகளும் ஒரு ஆபத்தான விமான பயணத்தை ஆசியாவில் ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. மிகப்பெரிய மற்றும் கொடூரமான விபத்தானது 2025 ஜூலை மாதம் 21ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதி வங்கதேசத்தின் தலைநகர் டாக்காவில் இடம்பெற்றது யாவரும் அறிந்தது. அப்போது வங்கதேச வான்படையை சார்ந்த F7 BGA வகை பயிற்சி போர் விமானமானது ஒரு பள்ளி வளாகத்தில் விழுந்தது. இந்த விபத்தில் விமானி மற்றும் 25 சிறுவர்கள் உட்பட குறைந்தது 29 பேர் பலியாகினார்கள். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள். இந்தியாவிலும் சமீபத்தில் ஜூலை மாதத்தில் ராஜஸ்தானில், அதற்கு முந்தைய மாதங்களில் குஜராத்தில் யாக்குவார் வகை போர் விமானங்கள் விபத்துக்கு உள்ளாகி அங்கும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில் சீனாவிடம் சுமார் 1212 போர் விமானங்கள் உள்ளன. இது உலகில் 2வது பெரிய விமானப்படையாகும். இந்தியாவிற்கு 513 போர் விமானங்கள் உள்ளன. பாகிஸ்தானிடம் 328, தென்கொரியாவில் 315 மற்றும் தாய்வானில் 285 போர் விமானங்கள் காணப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் தற்போது 31 போர் விமான தளங்களுடன் செயல்படுகின்றது. இது 42 என்ற அங்கீகரிக்கப்பட்ட எண்ணிக்கையிலிருந்து குறைந்தது. இதனால் இந்தியாவின் விமான எண்ணிக்கை சற்று மட்டுமே பாகிஸ்தானை மிஞ்சுகின்றது. சீனாவுக்கோ 66 ஸ்குவாட்ரன்கள் இருப்பதால் எண்ணிக்கையில் அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் பல நாடுகள் இன்னும் மிகவும் பழமையான போர் விமானங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன. வங்கதேசத்தின் F7 BGA என்பது சோவியத் யூனியனின் MiG-21 விமானத்தை அடிப்படையாக கொண்ட சீனாவின் இறுதி எக்ஸ்போர்ட் பதிப்பு. 2011 தொடக்கம் 2013 வழங்கப்பட்டிருந்தாலும் இது பல விபத்துகளில் ஈடுபட்டதாக பதிவுகள் உள்ளன. பாகிஸ்தான், ஈரான் ஆகிய நாடுகளும் இன்னும் F7 வகை விமானங்களை பயன்படுத்துகின்றன. இந்தியாவை பொறுத்தமட்டிலும் பறக்கும் கபலீகரங்கள் என குறிப்பிடப்படுகின்ற MiG-21 விமானங்களை 2023 தொடக்கம் 2024 பெரும்பாலும் ஓய்வெடுத்தாலும் இன்னும் 36 விமானங்கள் சேவையில் வைத்திருக்கின்றது. பழைய விமானங்கள் அதிகமான பராமரிப்பையும் உயர் செலவையும் ஏற்படுத்துகின்றது. அதிலும் பாகுபாடு காணப்படுகின்றது. பாகங்கள் கிடைப்பதில் சிரமம் ஏற்படுகின்றது. அப்சோலிட் அவியோனிக்ஸ் ஆகியவை விபத்துகளுக்கும் வழிவகுக்கின்றது. சிறிய நாடுகளின் வான்படைகளில் பராமரிப்பு வரியீடுகள் குறைவாக இருக்கின்றன. பயிற்சி நேரங்கள் குறைக்கப்படுகின்றன. பறக்கும் சிமுலேட்டர்கள் நெருக்கடியில் இருக்கின்றது. மேலும் பயிற்சி குறைவால் ஏற்படுகின்ற மனித பிழைகள், மழைக்காலம், மலைப்பகுதிகள், அடர்ந்த நகரங்கள் ஆகிய பல சூழ்நிலைகள் அதிகமாக விபத்துகள் நிகழ்கின்ற அபாயங்களுக்கு வழிவகுக்கின்றது. போர் விமானங்களை வாங்கும் முடிவுகளும் பெரும்பாலும் பாதுகாப்பு தேவைகளை விட அரசியல் ஒப்பந்தங்களையும் டிப்ளோமேட்டிக் உறவுகளையும் அடிப்படையாக கொண்டு அமைவதும் ஒரு காரணமாக குறிப்பிடப்படுகின்றது. வங்கதேசம் சீனாவிடமிருந்து வாங்கிய F7 விமானங்கள் பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பெயர் பெற்றவை. பாகிஸ்தான் சீனாவுடன் இணைந்து உருவாக்கிய JF-17 போர் விமானங்கள் செலவுக்கேற்றதாக கொண்டு வரினாலும் அதன் நிலைத்தன்மை குறித்த கேள்விகள் எழுகின்றது. 2025 மார்ச் மாதம் இந்தியாவின் ஜக்குவார் விமானம் அம்பலாவில் உள்ள விமான தளத்திலிருந்து புறப்படும் போதே விழுந்தது. அதற்கு முந்தைய சில மாதங்களிலும் ஜக்குவார் மற்றும் AN-32 போக்குவரத்து விமானங்கள் விபத்திற்கு உள்ளானது. ஜூலை மாதம், அதாவது இந்த மாதம் ராஜஸ்தான் நடந்த விபத்தும் கடந்த 3 மாதங்களில் ஜக்குவார் விமானத்தில் நிகழும் 2வது உயிரிழப்பு விபத்தாக பார்க்கப்படுகின்றது. இதேவேளை டாக்கா விபத்து வங்கதேச விமான வரலாற்றில் மிகவும் மோசமானதாக பதிவாகியுள்ளது. மாணவர்களின் உயிரிழப்பு காரணமாக நாடு முழுவதும் போராட்டங்களும் விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. இந்நிலையில் இந்தியா தற்போது ரஃபேல், ஹால் தேஜஸ் போர் விமானங்களை சேவையில் கொண்டு வருவதன் மூலம் புதுமையை நோக்கி நகர்கின்றது. சீனா J-20 ஸ்டெல்த், J-16 மல்டிரோல் போர் விமானங்களை அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆனால் புதிய விமானங்களை வாங்குவது மட்டும் போதாமல் உள்ளது. பூமியில் பணியாற்றும் நிபுணர்களுக்கான நிதி, உதிரி
உதிரிப்பாகங்கள், பயிற்சி வாய்ப்புகள் மற்றும் விபத்துக்கான ஆராய்ச்சி ஆகியவை மிகவும் இங்கே அவசியமாக காணப்படுகின்றது. இது ஆசிய நாடுகளில் குறைவாக உள்ளதாக கணிக்கப்படுகின்றது. ஆசியா எண்ணிக்கையில் உலகின் பெரிய விமானப்படைகளை கொண்டிருக்கின்ற போதிலும் பல நாடுகள் இன்னும் பழைய விமானங்கள், குறைந்த பராமரிப்பு வசதிகள் மற்றும் தவறான கொள்முதல் முடிவுகள் ஆகியவற்றால் ஆபத்திற்கு உள்ளாவதாகவே நிபுணர்கள் கணிக்கின்றார்கள். விபத்துகள் என்பது தவறுதலாக நடக்கும் நிகழ்வுகள் அல்ல, இவை அமைப்பு முறை குறைபாடுகளின் வெளிப்பாடுகளாகவே பார்க்கப்படுகின்றது. எதிர்கால விமானப்படையின் வலிமை வாங்கப்படுகின்ற விமானங்களின் எண்ணிக்கையை விட அவற்றை பாதுகாப்பாக பறக்க வைக்கும் திறனில் தான் இருக்கும் என்று கூறுகின்றார்கள் நிபுணர்கள். இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.